Hello everyone, example 5.10. From the following table, find the missing value. So x values, f of x ஓட values கொடுத்திருக்காங்க. So இது வந்து நம்ம y என்ற மாதிரி எடுத்துக்கலாம். So அப்ப இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது y0, y1, y2, y3, y4 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். So totally எத்தனை values கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 1, 2, 3, 4. ஸோ 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டலாகவே நமக்கு இந்த இடத்துல 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து டெல்டா கியூப் வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல செய்ய முடியும். ஸோ பட் அதனால நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால டெல்டா பவர் 4 இருக்குல்ல, டெல்டா பவர் 4 y0 வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்னா அந்த இடத்துல 0வாக தான் இருக்கும். டெல்டா கியூப் வரைக்கும் தான் நமக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல நமக்கு இங்க வேல்யூஸ் இருக்கும். இந்த இடத்துல டிகிரி 3 தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. பவர் 4 கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் இந்த இடத்துல 0வாக தான் இருக்கும். டெல்டாக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் இந்த இடத்துல e-1 பவர் 4 y0 is equal to என்னன்னு இருக்கு இந்த இடத்துல 0. ஸோ பவர் 4 நமக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ 1 1 2 1 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல 1 plus 2 3 2 plus 1 3 தென் இங்கே 1 1 அப்படியே இருக்கும். 1 3 ஆட் பண்ணா 4 3 plus 3 6 3 1 ஆட் பண்ணா அதே மாதிரி இந்த இடத்துல 4 பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே முந்தின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை அதுபடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ அப்புறம் எழுதிக்கலாம் இந்த இடத்துல 1 minus 4 plus 6 minus 4 plus 1. So power 4 என்றனால first என்ன வரும் e power 4 then e cube then e square அப்படியே power reduce ஆயிட்டே வரும் e power 1. So இதை expand பண்ணியாச்சு. இங்க வெளியே என்ன இருக்கு இந்த இடத்துல y0 is equal to 0. So இதை ஒவ்வொன்றையும் y0 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் each term-யும். So அப்ப e power 4 into y0 minus 4 e cube into y0 plus 6 e square into y0 minus 4 e power 1 into y0 plus y0 is equal to 0. So இந்த y3 ஓட வேல்யூ நமக்கு தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல k ன்னு எடுத்துக்கலாம் இல்ல y3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணும்போது 4 0 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல y4 minus 4 3 0 ஆட் பண்ணா அதே மாதிரி இந்த இடத்துல y3 plus 6 2 0 ஆட் பண்ணா y2 minus 4 1 0 ஆட் பண்ணா y1 plus y0 is equal to 0. So questionல y4 ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க 67.4 minus 4 into y3 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ y3 ஒன்று y3 னே வச்சுக்கலாம் இல்லை k ன்னு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா, plus 6 into y2 ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு இந்த இடத்துல 54.1 minus 4 into y1 value இந்த இருக்கு இந்த இடத்துல 49.2 plus y0 value 45 is equal to 0. So அதுக்கு அடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். So 6 into 54.1 is equal to 324.6 minus 4 into 49.2 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 196.8 plus 45 is equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் இதை 3 என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 437. அதுக்கு அடுத்து நெகட்டிவ் நம்பர் என்ன இருக்குது இந்த இடத்துல minus 196.8 remaining minus 4/3 is equal to 0. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 240.2 minus 4/3 is equal to 0. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ minus 240.2 ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ y3 is equal to 240.2 divided by 4. Therefore y3 is equal to 60.05.